ஏன் இப்போ நம்ம ஒரு பணியில் ஈடுபடுது, ஒரு வேலையில் ஒரு பணியில் ஈடுபட்டு பொழுது மனநிலை நிகழ்காலத்திலேயே இருக்கிறது தான் சிறந்தது. பர்சன்டேஜில் நம்ம ஒரு வேலை செய்யும் பொழுது, இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம், ஒரு வேலையில் ஈடுபட்டு இருக்கோம், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெசன்டென்ஸ்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முடியாத காரியமாக போயிடுதுங்க இல்லையா? ஆரம்பத்தில் நினைக்கிறோம் நம்ம லைவ்லேயே இருக்கணும், நிகழ்காலத்திலேயே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் உட்காடுறோம். ஆனால் அது அப்புறம் மாற்றம் அடைஞ்சு போயிடுது. ஒரு போராட்டமாக தான் இருக்கும், அது அந்த போராட்டம் வேண்டியதில்லை. அதான் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து அதுதான் சொல்லிட்டு வரீங்க. நிகழ்வுதான் இருக்கீங்க. ஆமாம், இருக்கும். அதை சொல்லி நீங்கள் இருக்கிறது முயற்சி பண்ணாலே தொழில் போராடுறீங்க. நீங்கள் உட்காந்துட்டு நாட்களில் உட்கார்றது முயற்சி பண்ணீங்கன்னா ஏன் அந்த புறத்துல எந்த அளவுக்கு விழிப்பா இருக்கணும் அப்படிங்கிறாங்க. எப்படி அந்த விழிப்பு நிலை எப்படி இருக்கணும்? விழிப்புணர்வு தானா வரும். இது செய்ய வேண்டியது மட்டும்தான் உங்களுக்கு அவசியம். விழிப்புணர்வு தேவைப்பட்டா விழிப்புணர்வு வரும், தேவையில்லைன்னா விழிப்புணர்வு வராது. நீங்க நல்லா தூங்குறதுக்கு எடுத்துருக்கீங்க, விழிப்புணர்வு சரியாகணும். விழிப்புணர்வு இல்லாமல் சரியாது. எல்லா விழிப்புணர்வும் முட்டை செய்ய வேண்டிய நேரம், தூங்க வேண்டிய நேரத்தில் நீங்க தூங்க வேண்டிய விழிப்புணர்வு தான் இருக்கிறது. அந்த நேரத்தில் எதை செய்யணுமோ அதுக்கு தேவையான விழிப்புணர்வு பார்ப்போம். அதிகப்படியான விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிறதுக்கு யோக பயிற்சிகளும் ஆரம்பகால பயிற்சி இந்த மாதிரி விழிப்புணர்வோடு இருக்கிறது. அதுவும் ஆரம்பகால பயிற்சியானுடைய நீங்க கடைசி வரைக்கும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு சொல்றாங்க. ஆரம்பகால பயிற்சியா இருக்கு.